ஹே கைஸ், இன்னைக்கு காலையிலேயே மோட்ரு போட்டு விட்டு ஏர்டெல்லில் வந்து சவுக்காட்டுக்கு திருப்பி விட்டாச்சு. என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் சவுக்குன்னு சொல்கிறான்னு சொல்லி யோசிக்காதீங்க. மொத்தம் வந்து 2 தோட்டத்தில் போட்டிருக்கோம். எது எந்த வேலை எங்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக வந்து ஆடு மாடு வச்சுருக்கவங்க அவுத்துற டைமுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி மாடெலாம் அவுத்து விட்டு ஆட்டுக்குட்டியை வந்து காலெலாம் கட்டி விட்டுட்டு கோழியை திறந்து விடலான்னு போனால் ஒரு அடையில் வந்து 2 கோழி படுத்துருந்துச்சு. அப்புறம் அதை ஒன்று பிடிச்சி வெளியே தட்டி விட்டு பக்கத்து தோட்டத்தில் வந்து புதுனா காட்டில் வந்து தக்காளி செடியாக இருக்குது, வேணும்னா பிடிங்கிட்டு போக சொன்னாங்க. இப்படியும் கொண்டு நடுவோமேன்னு சொல்லி பிடிங்கிட்டு கிளம்பியாச்சு. நட்ட காடும் தண்ணி பாய்க்காம இருந்துச்சு. சரி, அதையும் தண்ணி பாய்ச்சி விட்டு அப்படியே வாய்க்காலில் வந்து இந்த தக்காளி கடையை நட்டுலான்னு சொல்லி தண்ணி திறந்து விட்டாச்சு. தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போதே அப்பா வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஒரு 15 கிலோ கொய்யாக்கா அறுத்து கொண்டு போய் கடை கொடு அப்படின்னாரு. அதனால் வந்து நான் கொய்யாக்கா இருக்க கிளம்பியாச்சு. அறுத்து கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு நான் சொன்னேன் இல்லையா 2 கேணின்னு, அதில் இன்னொரு கேணி வந்து சவுக்காடு கேட்டால் திருப்பி விட்டு மோட்ரு போட்டு விட்டாச்சு. மோட்ரு ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம மாடெலாம் தண்ணி கிட்டு கட்டிட்டு வீட்டுக்கு வர 7 மணி ஆயிரும். வந்தால் இங்கே வந்து நெல் அள்ளணும் அப்படின்ட்டாங்க. நெல்லெல்லாம் அள்ளி கொட்டிட்டு சாக்கில் அள்ளின நெல்லை பூராத்தையும் கொண்டு போய் வீட்டில் போட்டு இன்றைக்கான டேவை முடிச்சாச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.